ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு சப்போட்டா எடுத்திருக்கேன். இதில் வந்து தோல் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போட்டா உள்ள புழுலாம் இருக்கும், ஸோ நல்லா செக் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நல்லது. இப்போ இது கூட ஒரு டேட்ஸு, கொஞ்சம் கிஸ்மிஸ்ஸு முதல் நாள் நைட்டே ஊற வச்சது, இல்லைனா 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம டேட்ஸோட விதையெல்லாம் எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வெள்ளை ரவை எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தண்ணிக்கு பதிலாக பசும்பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்போட்டாவோட சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது. இது 2-3 நிமிஷத்துலேயே அழகாக இந்த மாதிரி வெந்து வந்துடும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சப்போட்டா சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் போடும். இப்போ இது 2 கொதிக்க விட்டால் போதும். இது கூட நெய்யும் நட்ஸ் பவுடரும் சேர்த்து கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு நீங்கள் நட்ஸ் பவுடர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். ரவை சப்போட்டாலாம் தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கம்பைன் பண்ணி கொடுத்துக்கலாம். ரவை சப்போட்டா கீ நட்ஸ் பவுடர் எல்லாமே குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெயின் ஆகும். இன்னும் பாலும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே வெயிட் கெயின் ஆகும். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த கோதுமை மாவை எடுத்திருக்கேன். கோதுமை மாவை குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லா வலு கொடுக்கக்கூடியது, நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வெயிட் கெயினும் ஆவாங்க. இதுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வறுத்த கோதுமை மாவு தான் சேர்த்துக்கணும். வறுக்காமல் சேர்த்தா குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. இதை மிதமான தீயில நல்லா திக்காகி வர்ற வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி வெந்து வந்ததுக்கப்புறம் இதோட சின்ன கப்புக்கு ஒரு 1/4 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தேங்காய் பால் கொடுக்குறதா இருந்தால் இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழந்தைக்கு சூட்டாகிறத பொறுத்து நீங்கள் போக போக அளவை அதிகப்படுத்திக்கலாம். தேங்காய் பால் குழந்தைங்களுக்கு வெயில் காலத்தில் கொடுக்குறது ரொம்பவே நல்லது. பாடி ஹீட் கண்ட்ரோல் பண்ணும். வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தாலும் ஆறிடும். ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும். வெயிட் கெயின் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் இருக்க குட் ஃபேட்டு. இது ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதோட ஒரு ஆப்பிள் துருவிட்டு சேர்த்துக்கலாம். மீடியம் ஆப்பிளாக இருந்தால் 1 சேர்த்துக்கலாம். பெரிய ஆப்பிளாக இருந்தால் பாதி ஆப்பிள் சேர்த்துக்கிட்டா போதும். ஆப்பிள் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சளி பிடிக்குமே அப்படின்னு டவுட்டாக இருந்தால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு துருவி சேர்க்க வேண்டாம் அப்படின்னா மிக்சியில் ஆப்பிள் பியூரே மாதிரி அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இதோட வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் தேங்காய் பால்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறனால ரொம்பவே வாசமாக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸில் செஞ்சு கொடுத்துக்கலாம். வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.